டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3ஆம் தேதி 9வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான அற்புதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் என்பதையும் கிரக சஞ்சாரங்கள் சிறிது வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் 2 நாள் உடற்பயிற்சி செய்து பிறகு விட்டுவிடுவதெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் கலைந்துவிட்டு தினம் தினம் தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி முடிந்தால் தோப்பு கரணம் செய்தாலே பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் வரக்கூடிய காலத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக மறைமுக எதிரிகளுடைய மறைமுக எதிரிகளுடைய பலம் அதிகமாகும் என்பதனால் எல்லாவற்றிலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். உங்கள் நிலையில் கூட நீங்கள் நம்பாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணத்தை இன்று தவிர்த்து கொள்வதும், பயணத்தின் முக்கியத்துவம் ஏதேனும் இருந்தால் தொழிலாகவோ உத்தியோகமாகவோ வியாபாரத்திலோ அதுவும் மிக மிக முக்கியமான பயணங்களை தவிர மற்ற பயணங்களெல்லாம் தவிர்த்து கொள்வதும், கேளிக்கைக்கோ நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்காக பெருமை கொள்ளக்கூடிய விஷயத்திலிருந்து நழுவி கொள்வதும், குடும்பத்தாருடன் முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தாருடன் இருப்பதையே ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வதும், விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், எந்தவித முதலீடுகளும் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், யாரிடத்தில் பேசுகின்ற சமயத்திலும் தேன் தடவிய வார்த்தை நிதானத்துடன் சிறு ஆவேசப்படாமல் 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், வண்டி வாகனத்தில் ஏற்றத்தையும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்காமல் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பயணங்களால் லாபங்கள், சந்தோஷம், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று சகல விதத்தில் ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியான பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதுடன் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் தரும். புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். புது தொழில் அமைப்பு, மற்ற அமைப்புகள் நேரங்காலம் பார்க்காமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றிகள் விரைவில் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாக்குவாதத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையாருடைய தேகாருக்கும் சிலருக்கு மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தந்தையுடன் சிறு வாக்குவாதங்களுக்குள்ள இல்லாமல் உங்களுக்காக அவர் எவ்வளோ செய்திருக்கலாம், அதற்காக விட்டு கொடுத்து போவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தேவையில்லாத குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறைவு பேசாமல் செய்து கொள்வது நன்மை தரும். நேரம் தவறாமல் செல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். எனவே எந்த இடத்திலும் செல்வதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக போயிட்டு அந்த காரியத்தில் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதை கடைபிடிப்பது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு தண்டுவிடத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருப்பது, வழுக்கி விடுவது, உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்வர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அமைப்பும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. அதே சமயம் சந்திராஷ்டிரமத்துக்கு உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது, கையெழுத்திடுவது முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ பயணத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்புக்கு உண்டான நல்ல செய்திகள் நல்ல அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் காணப்படக்கூடிய உத்வேகம் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுது. மனதிற்கு பிடித்த சந்தோஷம் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிகள் கூட சரணடையக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. மனதில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. தேக ஆரோக்கியம் சளி தொந்தரவெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு உத்வேகத்துடன் புது முயற்சியுடன் பல விஷயத்தில் இறங்கக்கூடிய அமைப்பு. புதிய தொழில் அமைப்புகளுக்கு தைரியமாக பேசக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதே சமயம் பிள்ளைகளுடைய நட்பு பிள்ளைகளுடைய சகவாசத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. அதே சமயம் கர்ப்பஸ்தரிகள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பது மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். அபிராமி அந்தாதில் இருக்கிற 40வது பாடலை பயபக்தியுடன் கர்ப்பஸ்தரிகள் படிக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள கும்பராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோக பலமும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் காணக்கட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை காணப்படும். குடும்பத்தில் வெளியே பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் வரக்கூடிய உறவினர்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய பழக்கங்களில் எல்லாவற்றிலும் ஒருவித எச்சரிக்கை. வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அனுகூலம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் கெட்டவனாக இருந்தாலும் பெரிய அளவு யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. அரசு துறை அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடன்களுக்கு பைசல் செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. திடீர் பண உறவு மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்படுவது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அரசமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.